கோடி புண்ணியம். தானம். மார்கழி மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்துவிடுங்கள். மார்கழி மாதம் என்றாலே இறைவன் வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். இந்த மாதத்தில் முழு மனதோடு இறைவனை வழிபடுவதுடன் சேர்ந்து தானமும் செய்தால் எல்லா பாவங்களும் நீக்கி நல்லது நடக்க தொடங்கும். ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்கள். ஏழ்மையான குடும்பத்திற்கு அரிசி தானம் செய்யலாம். வஸ்திர தானம் செய்யுங்கள். சாலையோரம் படுத்துறங்கும் நபர்களுக்கு படுக்கை, பாய், பெட்ஷீட், உடுத்திக்கொள்ள துணி போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்களை வாங்கி தரலாம். முக்கியமாக இந்த மாதத்தில் இரத்த தானம் செய்யலாம். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். இந்த தானத்தில் உங்களுக்கு முடிந்த ஒன்றை நீங்கள் செய்யலாம். மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்வது, வஸ்திர தானம் செய்வதும் மிகவும் சிறந்தது.